அன்பு தேவ பிள்ளைகளே, இணையற்ற இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள். இம்மானுவேல், இது கிறிஸ்துமஸ் வாரம். ஆகையினால் கிறிஸ்துமஸ் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இம்மானுவேல், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெயர். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருந்தால், நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், பிரச்சனைகள் நாம் தேடி போக வேண்டாம், அவைகளே தானாக வரும். அந்த பிரச்சனைகளை கர்த்தர் எப்படி நிர்மூலமாக்குவார் என்று சொல்லி, இன்றைக்கும் உங்களோடு கூட இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் எப்படி கண்டுகொள்வது? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கே, நான் உன்னோடு இருந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாத இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இந்த இடத்துல எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றால், நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் இம்மானுவேல். இப்ப கர்த்தர் சொன்னபடியே அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 14-15 வசனங்கள். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இந்த இடத்துல கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். காரணம், கர்த்தர் கூட இருந்ததுனாலதான் அந்த ஆசீர்வாதம். இம்மானுவேல் கூட இருந்தா எந்த இடத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பே இல்லையோ அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கூட இருக்கணும் கர்த்தர். எந்த பாபிலோனிலே உயர்த்தப்பட முடியாதோ, கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தால் அந்த இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்துவார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஈசாக்கோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்த போது அவனுக்கு ஆடு மாடு எண்ணவே முடியாத அளவுக்கு அத்தனை வேலைக்காரர்கள். இதையெல்லாம் பார்த்த உடனே பெலிஸ்தியர்களுக்கு என்ன வந்தது? பொறாமை வந்தது. அருமையானவர்களே, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அடையாளமே உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமைப்படுறாங்கன்னு அர்த்தம். உங்க ஆசீர்வாதம் உங்க பலத்தினால் வந்ததல்ல, உங்க ஆசீர்வாதம் யாராலும் வந்ததல்ல, கர்த்தர் உங்க கூட இருந்ததினால் வருகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உள்ள ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த ஐஸ்வர்யம் உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே பெருகும். அப்படி பெருகும் போது எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்கன்னு வைங்க, புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவனுடைய சகோதரர்கள் முதல் கொண்டு அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அத்தனை சகோதரர்களிலும் இவனுக்கு கிடைத்த மேன்மை எவருக்கும் கிடைக்கவில்லை. இவனுக்கு கிடைத்த கிருபை எவருக்கும் கிடைக்கவில்லை. இவனுக்கு உள்ள வரங்கள் எவருக்கும் கிடைக்கவில்லை.
சகோதரர்கள் முதல் கொண்டு எல்லாரும் பொறாமை கொண்டார்கள். ரகசியம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தது. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நிறைய பேர் பொறாமப்படுறாங்கன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்னு அடையாளம். கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு அடையாளம். நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பொறாமை கொண்டு உங்களை குறிச்ச 4 வார்த்தைகள் பல இடங்கள்லையும் பேசுவாங்க. பொறாமையினால அந்த நேரத்துல நீங்க கவலைப்படக்கூடாது, ஒரு மூலையில உட்கார்ந்து அழலாம் கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறது தான் இதுக்கு அடையாளம் என்பதை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, உங்க வார்த்தைகளை தியானிக்க நீங்க கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்க வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இருப்பதற்கு அடையாளம், நீர் எங்களை ஆசீர்வதிப்பதும், அந்த ஆசீர்வாதத்தை கண்டு மற்றவர்கள் பொறாமை அடைவதுமே என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க அனுக்கிரகம் கூட இருக்கட்டும். கர்த்தரே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.